ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேளையிலிருந்து இந்த மாலை இந்த நேரம் வரை நம்மை கண்மணி போல காத்திருக்கிறார்னா அவருக்கு நன்றி சொல்லுவதற்கு அளவே இல்லை. நன்றி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு காரியத்தை குறித்து எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தி நன்றி சொல்லுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியம்தான் செய்கிறோம். நம்ம நினைத்ததை பெற்றுக்கொண்டு விட்டோமானால், நினைத்ததை அடைந்து விட்டோமானால் தேவனுக்கு கோடி 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 நன்றி என்று சொல்லுகிறோம். அப்படி கிடையாது. தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் நம்ம தேவனோடு உறவாடி கொண்டு இருக்க படிக்க வேண்டும். கல்லூரி நாட்கள் பாருங்க, ஆதாம் ஏவாளுடைய நாட்களிலே மாலை நேரத்திலே தேவன் அந்த ஏதேன் தோட்டத்திலே போய் உறவாடுவார்கள். அப்போ நம்ம என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாலும் நன்றி சொல்லுவதற்கும் அவரோடு உறவாடுவதற்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தினிலே எப்படி சொல்லுகிறார்? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ தெளிவாக காணப்படாதவைகள் எத்தனையோ காரியங்கள், தன்னுடைய மகளுடைய திருமணமாக இருக்கும், தன்னுடைய தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த விளக்கமாக இருக்கும், தன்னுடைய எந்த காரியத்தை குறித்தாலும் நம்பப்படுகிறவைகள் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்க வேண்டும். பாருங்க, இன்னும் 2 கொரிந்தியர்ல ஒரு வசனத்திலே சொன்ன பாருங்க, காணப்படாதவைகள் அநித்தியம். நம்ம இந்த காணப்படலைன்னா அதை நம்ம எதுக்காக நம்ம இந்த உலகத்துல வாழுறோம், எதுக்காக நம்ம ஜீரணிக்கிறோம்? பாருங்க, பரலோகத்துக்குரிய காரியங்களுக்கு தான் அநித்தியம் என்பது பரலோகத்துக்குரிய காரியங்கள். அதனால நம்ம ஹல்லேலூயா இப்படிப்பட்ட காரியங்கள் நன்றி. அப்போ ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் நல்ல பிள்ளைகளை எடுத்து வளர்க்குறதுக்கு ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சுருக்காங்க. அங்கே எல்லாரும் டொனேட் பண்ணுவாங்க, பிறந்த நாள் கொண்டாடுவாங்க, பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுப்பாங்க. ஒரு நாள் ஐயாவிடத்தில் காசு இல்லை. அப்போ அந்த காசுக்கு என்ன செய்வார்? எல்லாரையும் பிளேட்டெல்லாம் வச்சு ப்ரேயர் பண்ணுவாராம். பாருங்க, இதுவரை நீங்கள் தந்த காரியங்களுக்காக நன்றி. இன்றைக்கு மத்தியானம் எங்களுக்கு சாப்பாடு இல்லை, ஏசப்பா நன்றி என்று சொல்லுவார்களாம். பாருங்க, அந்த